வெல்கம் டு NSWE IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பதிவு பார்க்க போகிறோம். மூவிஸ் டு வாட்ச் ஃபார் த ஆஸ்பிரண்ட்ஸ், TNPsc, UPSc, SSC, பேங்கிங், ரயில்வே ஸ்டேட் முதற்கொண்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிற மாணவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூவிஸ் டு வாட்சா, எங்களை மூவிஸ் பார்க்க சொல்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க சார். ஏன் சார் எங்களை நாங்களே 24 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன சார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா? கிடையாது. ஸோ ஒரு எடுத்துக்காட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஃபீலிங்ஸ்க்கும் சக்ஸஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு, ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஜிம்முக்கு போயிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வருடம் கண்டினியூஸாக தினமும் ஜிம்முக்கு வருவாங்க, ப்ரோட்டீன் கிட்டின் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் உடம்பு அப்படி ஏறவே ஏறாது, அப்படியே இருக்கும். இன்னொருத்தவங்க 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துலேயே உடம்பு செம்மையாக ஏறிடும், பாடி செம்மையாக பில்ட் பண்ணிடுவாங்க, மசில்ஸ்லாம் செம்ம க்ரோத்தாக இருக்கும். இதெல்லாம் பிகாஸ் என்னென்னா, அந்த 1 மாதம் பண்ணுறாங்களோ இல்லை 12 மாதம் பண்ணுறாங்களோ அது முக்கியம் கிடையாது. 1 மாதம் 1.5 மாதம் பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக ஃபீலிங்கோட பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபீலிங்கிறது ஃப்ளூயிடுங்க. ஓகேவா? அது எப்படி பிரெயினில் ஏறும். அது ஃபீலிங்கோட பண்ணனால அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? மீது இந்த 12 மாதம் பண்ணவங்க சும்மா ஏனோ தானு பண்ணுறேன். அதுதான் இப்போ நான் 3 வருஷம் உட்காந்து படிச்சுட்ருக்கேன், 4 வருஷம் உட்காந்து படிச்சுட்ருக்கேன்னா இதுதான் பிரச்சனை. பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஃபீலிங் கிடையாது. சும்மா உட்காந்து அப்படியே ஒரு கட்டாயத்தில் படிக்கிறாங்க. ஐயோ TNPsc படிக்கணுமா, குரூப் 4 இந்த வருஷம் வேலை வாங்கி ஆகணுமா, பதட்டம், வேலை வாங்கி ஆகணுமா, புக்கர்றா இது படி எல்லாம் பண்ணுவான். ஆனால் வேலை கிடைக்காது. ஏன்னா ஃபீலிங்கே இல்லையே அந்த இடத்துல, எல்லாம் மனப்படலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபீல் பண்ணி பண்ணணும். அதை ஃபீல் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த மூவிஸ். இன்னொரு எடுத்துக்காட்டு, தெளிவாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துட்டா நீங்கள் வண்டி என்ன தரையில் ஓட்டுவீங்களா இல்லை ஆகாயத்தில் ஓட்டுவீங்களா? ஆகாயத்தில் தானே ஓட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச தளபதி மற்றும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ், ஆக்ட்ரஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த படம்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? அப்படியே ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்கும்ல. அதுதான் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க சொல்கிறது. ஓகேவா? சரி, டக்குன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ லட்சக்கணக்கான மூவிஸ்லேருந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பார்க்கலாமா என்ன மூவிஸ்ன்னு சொல்லி. ஸோ இதுக்காக தான் இந்த மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் மூவிஸு, ஏன்ஷியன்ட் மூவிஸு, சிவில் சர்வீஸு ப்ளஸ் போலீஸ் படமாக பார்த்து தள்ளுங்க. போலீஸ் படமாக ஏதோ ஒரு ஆண்டனியோ யாரோ ஒருத்தர், நானும் படம் அந்தளவு பார்க்குறதில்ல, யாரோ ஒருத்தர் நம்ம தமிழ் ஆக்டர் தான், அவருக்கு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் போலீஸ் கெத்தா ரவுடி கெத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போலீஸ் கெத்தா இல்லை ரவுடி கெத்தா, திருப்பி அது போலீஸ் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி அந்த படம் இருக்கும். அது என்ன ஒரு படம். ஸோ அந்த மாதிரி படம்லாம் பார்க்கலாம். சிங்கம் கூட பார்க்கலாம். சரியா? அப்புறம் ரியல் ஸ்டோரி பயோபிக்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நான் ஒன்பி வேணால் நான் சொல்லிடுறேன். இந்த மூவிஸ் லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குது. சரி, இது ஃபீலிங்காக தான். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காலத்து அந்த அட்மாஸ்பியர்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ அப்படியா, நான் எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜோத் அக்பர் படிச்சிங்கன்னா முகல்லாம் இருக்குது பார்த்தியா, அசால்ட்டாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். முகலோட எம்பரரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்டைகளோட ராஜ்யம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது வேறு அட்மாஸ்பியர், வேறு லெவலில் இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன சொல்கிறதுனா, இப்போ வேலம்மாள் சீரியல் ஓடிட்டுருக்குண்ணா, அது ஒன் பை ஒன்றா வரேன். அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். விஜயநகர கிங்டம் அதெல்லாம் இருக்குல்ல, தீராங்கிற ஒரு படம் கூட ஒன்று வந்துச்சு, அனிமேஷன் படம், அதோட இது வேறு மாதிரி இருக்குது. அப்போ முகல் எம்பரர் படிக்கும்போது உங்களுக்கு ஜோத் அக்பர் ஞாபகம் வந்துடும். ஜோத் அக்பர் இப்படி அந்த ஃபீலிங்ஸோடு படிக்கிறது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லகான் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க இருந்த நேரம். ஓகேவா? ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கும் அந்த ஹீரோக்கும் ஒரு பிரச்சனை வரும். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீ என்ன ஜெயிச்சினா, அந்த இந்தியர்ஸ் அமீர் கான் அதில் வருவார். அந்த அமீர் கான் என்ன சொல்லுவார்னா, இல்லை பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லுவார்னா, நான் 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், இல்லை நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு, பிரிட்டிஷ்காரன் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க இடத்துல. அப்புறம் பாஜ்ராவ் மஸ்தானி, அப்புறம் பத்மாவத், மொஹஞ்சதாரோலாம் பார்த்திங்கன்னா சிந்து செமிவெளி நாகரிகம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனு தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் சும்மா
சும்மா புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப போராக இருக்குங்க. ஓகேவா, ரொம்ப போராக இருக்கும். அதுவும் நமக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் நிறையெல்லாம் நம்ம கொடுக்குறதே கிடையாது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியாக இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் விட்டுருந்துருக்கலாம். அப்படி விட்டுருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபீலிங் தான் இது. நான் அதாவது வந்து இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து படிக்க சொல்லலை. படிக்கும்போது ஒரு வாரம் படிக்கிறீங்களா, ரொம்ப போர் அடிக்கும், ஏதாவது ஃபிலிம்ஸ் பார்க்கலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறது தவறே கிடையாது. ஒரு பூஸ்ட்டு தான். என்ன தான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து உள்ள ஒரு பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்ட்டு. சரியா, மோஞ்சதரோ, ஒரு லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங்கு, அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேசரி, தன்னாஜி, அசோகா, பாகுபலி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கௌதமி புத்திர சத்காரன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஆந்திரா பகுதி, எல்லாமே ஆந்திரா பகுதிங்க. பூலித்தேவர் அவங்களோட புரட்சிலாம் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் பார்த்தீங்களா, அந்த படம் கவர் ஆகணும். அந்த பார்ட்டு கவர் ஆகணுமா, நீங்கள் சைரா பார்க்கலாம். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த படம்லாம் பார்த்துக்கோங்க. சைரா இருக்குதில்ல, அந்த இது பார்க்கலாம். அப்புறம் கௌதமி புத்திர சத்காரணி இருக்குதில்ல, அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எது நல்லா பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதி மே ஜரூர் ஆனா அப்படின்னு இருக்கும். ஹிந்தி ஃபிலிம் தான். என்ன சார் எல்லாமே ஹிந்தியாகவே கொடுத்துட்ருக்கீங்க, தமிழ் எதுவுமே இல்லையா? இல்லையேப்பா, இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோமா? இருக்குது. பட் எப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேவா, ஸோ முழுசாக வந்து இப்போ இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஒரு பியூனை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அந்த ஹீரோயின் வந்து இந்த பியூனை ஒரு அந்த ஹீரோ வந்து பியூனாக இருப்பார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூனாக இருப்பார். அதனால தான் வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, பியூன் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி. அதாவது பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பியூனுன்னு இருந்தாலே எவ்வளோ மதிப்பு பாருங்கள். மேரேஜ் நடந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட அக்காலாம் ஒரு பியூனை போய் இதுக்கு கல்யாணம் பண்ணுறேன், நீ தான் பிசிஎஸ் எக்ஸாமினேஷனில் வந்து கிளியர் பண்ணிட்டியே, பிசிஎஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாண நேரத்தில் துரத்திடுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கல்யாண நேரத்தில் அந்த பொண்ணு ஓடி போகும்போது எப்படி ஃபீல் ஆகும் அவங்களுக்கு? அப்போ அவ்வளோ கஷ்டத்தில் அந்த பியூன் என்ன பண்ணுவார்னா, படித்து ஐஏஎஸ் ஆயிடுவார். அந்த ஹீரோயின் ஒரு தாசில்தாரோ சம்திங் ரெவன்யூவில் தான் இருப்பாங்க. பட் இவங்க ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும் படம். இந்த படம் நல்லாயிருக்கும். அப்புறம் சிட்டா ஜான்சி ராணி, அப்பா ஜான்சி ராணி விட்டவே கூடாது. நல்லா இருக்குங்க படம். ஜான்சி ராணி படம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அமேசான் ப்ரைம்லேயே இருக்குது, டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜான்சி ராணி நல்லாயிருக்கும். அப்புறம் மதர் இந்தியா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து ப்ரொமோஷனும் பெய்டெல்லாம் கிடையாது. ஐயோ என்னடா இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா, ஏதோ ஒரு இது சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ மதர் இந்தியா, வீர், பாகுபலி, அசோகா, தன்னாஜி, கேசரி. இந்த கேசரிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிந்தி ஃபிலிம் தாங்க. நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும், அது ஃப்ரீ தான். இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-60 ஒரு 60 பேரோ சம்திங் தான். அந்த ஒரு 60 பேர் தான் அந்த கோட்டையில் வந்து பாதுகாப்புக்கு நிற்பாங்க. இவங்களும் ஒரு கிட்டத்தட்ட 10,000 அவ்வளோ பேர், 2 பேருக்கும் சண்டை. 10,000 பேர் எங்கே இருக்கிறாங்க, இந்த 60-70 பேர் எங்கே இருக்கிறாங்க, அந்த கணக்கு எனக்கு சரியாக தெரில. ஓகேவா, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நான் சொல்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ஃபிலிம் இருக்கும், மாஞ்சி, மவுண்டைன் மேன். இவர் லைஃப், இது வந்து பயோபிக், நான் சொன்னல ரியல் ஸ்டோரின்னு, அந்த கண்டென்ட் இது. அவரோட லைஃப்பையே அந்த ஒரே ஒருத்தராக மலையை வெட்டியிருப்பார். போகிறதுக்கு வரதுக்கு வழி இல்லை. அவர் கிராமத்தில் போகிறதுக்கு வரதுக்கு வழி இல்லை. ஒரு பிரசவம் பார்க்கணுன்னாலும் சரி, ஒரு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் சரி, எதுக்குமே வழியே கிடையாது. அந்த ஒரே ஒரு ஆளாக நின்று எல்லாருமே அவரை வந்து மென்டல்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கவலையே படுறதில்ல. மரணமாக இருக்கும் படம் மாஞ்சி. ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் இது தான், மாஞ்சி தான். சைரெல்லாம் கூட கண்டென்ட் தான். நமக்கு அந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு இதாயிரும். ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங்கு, மோகன்ஜதாரோ சிந்துவெளி நாகரிகம் கவர் ஆயிரும். இந்த பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவத், இந்த 2 ஃபிலிமுக்கும் சேம் ஹீரோயின் தான். நல்லாயிருக்கும் ஃபிலிம், நல்லாயிருக்கும். பார்த்துருப்பீங்க, பத்மாவத்லாம் பார்த்துருப்பீங்க.
ஒரு தடவை பார்க்கலாம் ஓகேவா. அந்த ஒரு இதை ஃபீலிங்கோடு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா. அப்புறம் லகானு, ஜோத் அக்பர் இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகேவா. சரி, இன்னொரு விஷயம் மட்டும், ஒரு சீரியல் மட்டும் சொல்லிட்டு நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சீரியலா, மூவிஸ் தான் பார்க்குறோமே, சீரியல் வேறையா? இப்போ மூவிஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்பீங்க. இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க, ஒரு 2 நாள் அப்படியே துடிப்பாக இருக்கும் அப்படியே. அது இந்த படம்லாம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாஞ்சியெல்லாம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், துடிப்பாக இருக்கும் இந்த மாஞ்சி. அப்புறம் இந்த சாதி மேன் ஜரூரானா இதான் பண்ணணும்டா. டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் புக்கை எடுத்து வச்சுட்டு யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யூபிஎஸ்சி படிக்கிறவங்கலாம் வேறு லெவலில் படிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோ என்ன தான் நான் உங்களுக்கு கத்தி சொன்னாலும் புரியாது. படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும் ஓகேவா. ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். ஒரு சீரியல் ஒன்று சொல்கிறாங்க, வேலம்மாள், தெரிஞ்சிருக்கும். வேல் நாச்சியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணாக இருந்து அதை பாருங்கள், அந்த சீரியலை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரீ தான். டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் எப்படின்னா, இப்போ வந்து ப்ரீமியம்லாம் போடுற மாதிரி இருக்கும், தேவையில்லை. இன்றைக்கி சீரியல் வந்து நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 30 எபிசோடோ கம்மியாக தான் ஆயிருக்குது. நீங்கள் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க, ஃப்ரீ தான். 1 பை 1 பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே கையெல்லாம் இப்படி உதறோம். ஐயோ, இந்த அம்மா இப்படி பண்ணியிருக்கிறாங்களே, நம்மளும் ஏதாவது பண்ணணும். இவங்க என்னென்னமோ வந்து யாரையும் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து காமிப்பாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களாலே அழிஞ்சு போயிடும் ஓகேவா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபீல் பண்ணி பாருங்கள். சாரி, இதுக்குன்னு எல்லா படமும் ஒரு வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நேரம் அப்புறம் பத்தாது அப்புறம் ஓகேவா. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஃபிலிம் 3 ஃபிலிம் இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. சரியா, நம்மக்கிட்ட இல்லை, இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தான் இருக்குது. மொத்த இந்தியாவில் எல்லாம் ஃபிலிம்ஸும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மேபி விட்டுருந்துருக்கலாம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஓகே, நான் கிளியராக எல்லாமே படத்தை பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேவா. சரி, நன்றி, வணக்கம். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா. அதே நேரம் படிங்க, ஒரு ஃபீலிங்கோட படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.